ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் 2 நிமிஷத்தில் மாறி மாறி இருக்க வார்த்தைகளை சரியான வாக்கியமாக நம்ம அமைக்க போகிறோம். அவரிடம் பன்முக திறமைகள் உள்ளன. டேலண்ட்ஸ் ஆஸ் மேனிஃபோல்ட் ஹி. இதை நீங்கள் 2 செகண்டில் அழகாக வாக்கியமாக அமைங்க. 1 2. ஸோ டேலண்ட்ஸ்க்கு உங்களுக்கு என்ன திறமைகள், அதுக்கு உங்களுக்கு டேலண்ட்ஸ்ன்ற வேர்டு வரும். He has manifold talents. He has manifold talents. அவரிடம் பன்முக திறமைகள் உள்ளன. ஹீனா அவரிடம், ஆஸ்னா உள்ளன பெற்றுள்ளார் அப்படின்னு அர்த்தம் தருது. மேனிஃபோல்ட்னா பன்முக அப்படின்னு அர்த்தம் தருது. டேலண்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறமைகள். He has manifold talents. நான் சுமாராக 7 மணிக்கு வந்தால் பரவாயில்லையா? இதுக்கான வார்த்தைகளை பாருங்கள். இஃப் இருக்குது, ஐ கம் இருக்குது, அபவுட் 7 இருக்குது, இஸ் இட் ஓகே இருக்குது. இதை நீங்கள் அப்படியே வாக்கியமாக அமைங்க. 1 2. பரவாயில்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ் இட் ஓகே அப்படின்ற வேர்டு வரும். இஸ் இட் ஓகே இஃப் ஐ கம் அட் அபவுட் 7. இஸ் இட் ஓகே இஃப் ஐ கம் அட் அபவுட் 7. இஸ் இட் ஓகேனா பரவாயில்லையா. இஃப்னா ஆல் அப்படின்ற அர்த்தம் தரும். ஐனா நான், கம்னா வரது, அபவுட்னா கிட்டத்தட்ட சுமாரா அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. இஸ் இட் ஓகே இஃப் ஐ கம் அட் அபவுட் 7. அவருக்கு இப்பொழுது என்ன வேண்டும்? டஸ் ஹி வாண்ட், வாட் இருக்கு, நவ் இருக்கு. இதை வாக்கியமாக அமைக்க போகிறோம். 1 2. ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். என்னக்கு உங்களுக்கு என்ன வரும்? வாட்ன்ற வேர்டு வரும். வாட் டஸ் ஹி வாண்ட் நவ்? வாட் டஸ் ஹி வாண்ட் நவ்? அவருக்கு இப்போ என்ன வேண்டும்? வாட்னா என்ன, ஹீனா அவர் அவன் அப்படின்னு அர்த்தம் தரும். டஸ் ப்ளஸ் வாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டும் அப்படின்ற அர்த்தம் தருது. நவ்னா இப்பொழுது. வாட் டஸ் ஹி வாண்ட் நவ்? குறைந்த செலவில் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். இதுக்கான வார்த்தைகளை பார்த்துருவோம். கேரி அவுட் இருக்குது, அட் மினிமல் காஸ்ட் இருக்குது, த ப்ராஜெக்ட்ன்றது இருக்குது, மஸ்ட் பீன்றது இருக்குது. இதை வாக்கியமாக அமைங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1 2. ஆன்சர் என்னென்னு பார்த்துருவோம். த ப்ராஜெக்ட் மஸ்ட் பி கேரிட் அவுட் அட் மினிமல் காஸ்ட். த ப்ராஜெக்ட் மஸ்ட் பி கேரிட் அவுட் அட் மினிமல் காஸ்ட். ப்ராஜெக்ட்னா திட்டம், மஸ்ட் பி கேரிட் அவுட்னா நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம் தருது. அட் மினிமல் காஸ்ட்னா குறைந்த செலவில். The project must be carried out at minimal cost. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மங்கலான வடிவங்கள் மட்டுமே பார்க்க முடியும். நம்ம எல்லாமே மங்களா தெரியும். ஸோ இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பிளட் ஷேப்ஸ் கேன் சி ஒன்லி நியூ பார்ன் பேபிஸ். ஸோ புதிதாக பிறந்த குழந்தைகள் அதுக்கு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன வேர்டு வரும்? நியூ பார்ன் பேபிஸ்ன்ற வேர்டு உங்களுக்கு வரும். இதை நீங்கள் அழகாக வாக்கியமாக அமைங்க. 1 2. ஸோ நம்ம இதுக்கான ஆன்சரை பார்த்துருவோம். நியூ பார்ன் பேபிஸ் கேன் சி ஒன்லி பிளட் ஷேப்ஸ். நியூ பார்ன் பேபிஸ் கேன் சி ஒன்லி பிளட் ஷேப்ஸ். நியூ பார்ன் பேபிஸ்னா என்னது? புதிதாக பிறந்த குழந்தைகள். கேன் சினா பார்க்க முடியும், ஒன்லினா மட்டுமே, பிளட்னா மங்கலான, ஷேப்ஸ்னா வடிவங்கள். போட்டி உற்சாகம் நிறைந்ததாக இருந்தது. இதுக்கான வார்த்தைகளை பார்த்துருவோம். எக்ஸைட்மெண்ட் ஃபுல் ஆஃப் த மேட்ச் வாஸ். ஸோ உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1 2. ஸோ உற்சாகம் அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸைட்மெண்ட் அப்படின்ற வேர்டு வரும். இதுக்கான ஆன்சரை பார்த்துடுவோம். த மேட்ச் வாஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். த மேட்ச் வாஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். மேட்ச்னா போட்டி, வாஸ்னா இருந்தது, ஃபுல் ஆஃப்னா ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்னா உற்சாகம் நிறைந்ததாக அப்படின்ற அர்த்தம் தருது. ஃபுல்னா நிறைந்த அப்படின்ற அர்த்தம் தருது. எக்ஸைட்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா உற்சாகம். த மேட்ச் வாஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். இப்பணி பார்த்தீங்கன்னா குறைந்தது 10 வாரங்கள் ஆகும் என மதிப்பிடப்படுகிறது. ஸோ இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அட்லீஸ்ட் 10 weeks தே எஸ்டிமேட் தட் த ஒர்க் வில் டேக். சரிங்களா, உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1 2. ஸோ மதிப்பிடுகிறார்கள் அதுக்கு உங்களுக்கு என்ன வேர்டு வரும்? எஸ்டிமேட் அப்படின்ற வேர்டு வரும். இதுக்கான ஆன்சரை பார்த்துருவோம்.
They estimate that the work will take at least 10 weeks. They estimate that the work will take at least 10 weeks. Theyனா வந்து அவர்கள், எஸ்டிமேட்னா வந்து மதிப்பிடுகிறார்கள், தட்னா வந்து என்று, ஒர்க்னா வந்து வேலை, வில் டேக்னா வந்து எடுக்கும், ஆகும் அப்படின்ற அர்த்தம் தருது. அட்லீஸ்ட்னா வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் அப்படின்ற அர்த்தம் தரும். 10 வீக்ஸ்னா வந்து 10 வாரங்கள். அவர்கள் வந்து எங்கள் வாழ்த்துக்களுக்கு வந்து தகுதியானவர்கள். இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அவர், டிசர்வ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தே. சரிங்களா? தகுதியானவர்கள், அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? டிசர்வ்ன்ற வேர்டு வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1, 2. இதுக்கான ஆன்சரை பார்த்துருவோங்களா? தே டிசர்வ் அவர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தே டிசர்வ் அவர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேனா அவர்கள், டிசர்வ்னா வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவர்கள், அவர்னா எங்களுடைய, கங்க்ராச்சுலேஷன்ஸ்னா வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை வந்து விவரிக்கவும். இதுக்கான வார்த்தைகளை பாருங்கள். நெக்ஸ்ட் இருக்குது, டிஸ்கிரைப் இருக்குது, ப்ளீஸ் இருக்குது, வாட் ஹேப்பண்ட் அப்படின்ற வேர்டு வந்து இருக்குது. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1, 2. ஸோ அடுத்து இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உங்களுக்கு என்ன வேர்டு வரும்? நெக்ஸ்ட்ன்ற வேர்டு வந்து வரும். ப்ளீஸ் டிஸ்கிரைப் வாட் ஹேப்பண்ட் நெக்ஸ்ட். ப்ளீஸ் டிஸ்கிரைப் வாட் ஹேப்பண்ட் நெக்ஸ்ட். டிஸ்கிரைப்னா வந்து விவரிக்கவும், வாட்னா வந்து என்ன, ஹேப்பண்ட்னா நடந்தது, நெக்ஸ்ட்னா வந்து அடுத்ததாக. இந்த விஷயத்தை மேலும் விவாதிக்க எனக்கு விருப்பம் இல்லை. இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். த மேட்டர் ஃபர்தர், நோ டிசையர் டு டிஸ்கஸ் ஐ ஹாவ். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1, 2. விருப்பம் இல்லை அப்படி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ டிசையர் அப்படின்ற வேர்டு வந்து வரும். இதுக்கான ஆன்சரை பார்த்துருவோம். ஐ ஹாவ் நோ டிசையர் டு டிஸ்கஸ் த மேட்டர் ஃபர்தர். ஐ ஹாவ் நோ டிசையர் டு டிஸ்கஸ் த மேட்டர் ஃபர்தர். நோ டிசையர்னா வந்து விருப்பம் இல்லை, டு டிஸ்கஸ்னா வந்து விவாதிக்க, மேட்டர்னா வந்து விஷயம், ஃபர்தர்னா வந்து மேலும். ஐ ஹாவ் நோ டிசையர் டு டிஸ்கஸ் த மேட்டர் ஃபர்தர். தக்காளி பசுமை குடிலில் வளர்க்கப்பட்டது. இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இன் இருக்குது, த டொமேட்டோஸ் இருக்குது, வேர் க்ரோன் இருக்குது, த க்ரீன் ஹவுஸ்ன்ற வேர்டு வந்து இருக்குது. இந்த க்ரீன் ஹவுஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹவுஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களை வளர்க்குறதுக்காக கண்ணாடியால் கட்டப்படுற ஒரு கட்டிடம். சரிங்களா? உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1, 2. நம்ம ஆன்சரை பார்த்துருவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸு. தாவரங்களை வளர்க்குறதுக்காக இதை வந்து கட்டுறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா த டொமேட்டோஸ் வேர் க்ரோன் இன் த க்ரீன் ஹவுஸ். டொமேட்டோஸ்னால் வந்து தக்காளிகள், வேர் க்ரோன்னா வந்து வளர்க்கப்பட்டது, இன் பார்த்தீங்கன்னா இல், க்ரீன் ஹவுஸ்னால் வந்து பசுமை குடில். இந்த டொமேட்டோஸ் வேர் க்ரோன் இன் த க்ரீன் ஹவுஸ். எனது பெரிய ஆடிஷனுக்கு முன்னாடி வந்து க்ரீன் ரூமில் வந்து பதற்றத்துடன் காத்திருந்தேன். க்ரீன் ரூம்னா பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வந்து ஓய்வெடுக்கிற அறைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ரூம். சரிங்களா? இதுக்கான வார்த்தைகளை பார்த்துருவோம். பிஃபோர் மை பிக் ஆடிஷன் ஐ வெயிட்டட் இன் த க்ரீன் ரூம் நர்வஸ்லி. ஸோ உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1, 2. ஆன்சர் பார்த்துருவோம். ஐ வெயிட்டட் நர்வஸ்லி இன் த க்ரீன் ரூம் பிஃபோர் மை பிக் ஆடிஷன். இலைகளில் நிறம் பார்த்தீங்கன்னா கோடையில் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும். இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இன் சம்மர் ஆஃப் லீவ்ஸு இஸ் க்ரீனு த கலர். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1, 2. ஆன்சரை நம்ம பார்த்துருவோம். த கலர் ஆஃப் லீவ்ஸ் இஸ் க்ரீன் இன் சம்மர். த கலர் ஆஃப் லீவ்ஸ் இஸ் க்ரீன் இன் சம்மர். கலர்னா வந்து நிறம், லீவ்ஸ்னா வந்து இலைகள், ஈஸ்னா வந்து இருக்கின்றன, க்ரீன்னா வந்து பச்சையாக, சம்மர்னா வந்து கோடைக்காலம். த கலர் ஆஃப் லீவ்ஸ் இஸ் க்ரீன் இன் சம்மர். எங்களை வரவேற்க அவள் வந்து நாற்காலியில் இருந்து மெதுவாக எழுந்தாள். இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரோஸ் ஸ்லோலி ஃப்ரம் ஹர் சேர் டு கிரீட் அஸ் ஷி. இதை வந்து நீங்கள் கரெக்டாக வாக்கியமாக அமைங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. 1, 2. ஆன்சரை பார்த்துருவோம். ஷி ரோஸ் ஸ்லோலி ஃப்ரம் ஹர் சேர் டு கிரீட் அஸ். ஷி ரோஸ் ஸ்லோலி ஃப்ரம் ஹர் சேர் டு கிரீட் அஸ். கிரீட்னா வந்து பார்த்தீங்கன்னா, டு கிரீட்னா வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்க அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது. ரோஸ்னா வந்து எழுந்தால், ஸ்லோலி மெதுவாக, ஃப்ரம்னா வந்து இருந்து அப்படின்ட்டு அர்த்தம் தருது. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.